இப்போ புதுசா டிவிக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அது என்ன இளவட்டங்கள் தான் அதில் இருக்கும், ஓட்டு களையும். எல்லாருக்கும் போட்டாச்சு. புதுசாக ஒரு மாற்றம் கிடைச்சா நாங்கன்னா விஜய்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல சீமான் மட்டும்தான். சீமான் தானா? இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இத்தனை நாளாக எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அவர் வந்தால் பரவாயில்லையா, மக்களுக்கு பொம்பளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்கு. அவர் அந்த 3 வருஷம் இருந்ததுலேருந்து பரவாயில்ல. அதனால எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். அதாவது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், அதிகாரிகள் நேர்மையாக இருக்கணும். அதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அது யார் எந்த ஆட்சி பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் சாயதில்லை. மாற்றம் வந்தால் பரவாயில்ல, நல்லது. யாரும் விஜய் வந்தால் பரவாயில்லைங்க, விஜய் வந்தால் பரவாயில்லைங்க. அதான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம பிரச்சனை பார்க்கறது சரியா இருக்கு. கொஞ்சம் யார் வாங்க அப்போதைக்கு என்ன தோணுதோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெகுலராக மாற்றி வந்துட்டு இருக்குது. எந்த மாற்றமும் தெரியல. விஜயனை வந்தாருன்னா. ரெபிள் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி தொகுதிக்கு வந்திருக்கோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பாங்க, யார் வருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் வருது, யார் வந்தால் தமிழகத்துக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஏடிஎம்கே வந்தால் பரவாயில்ல. ஆமாம், என்ன ஆட்சி காரணம்? மாறணும், அப்போதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ புதுசா டிவிக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அது என்ன இளவட்டங்கள் தான் அதில் இருக்கும், ஓட்டு களையும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களோட ஆதரவு யாருக்கு, யார் வந்து நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய ஆதரவு ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே வந்து? எனக்கு ஓட்டு இரும்பு வந்த காலத்துல ஏடிஎம்கே. ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரிக்கு ஏடிஎம்கே வீட்டில் தான் வேலை வாங்கினேன் நான். அதனால எனக்கு அதை பற்று, அவர் புரட்சித்தில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு பற்று, ஓட்டு வந்திருந்து பற்று. அதை நான் மறக்கிறதில்ல, என்றைக்குமே மறக்கிறது இல்லை. நமக்கு நன்மை செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அது மறக்கிறதில்ல. அதனால் என்னுடைய கொள்கை. சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் போட்டாச்சு. புதுசாக ஒரு மாற்றம் கிடைச்சா நாங்கன்னா விஜய்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, உங்களோட ஆதரவு யாருக்கு, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. எதனால? என்ன பேச்செல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக நல்லா இருக்கு. கொஞ்சம் பேச்சு இருக்கிற மாதிரியே வேலை நடக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். இப்போ டிவிக்கே புதுசாக வந்திருக்கு. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அது கொஞ்சம் சரியில்லை. சரி, சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அனுபவம் கம்மி டிவிக்கு, கொஞ்சம் அனுபவம் கம்மி அரசியலில். இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா? ஆமாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு தெரிவிக்கலாம்னு நீங்கள் இருக்கீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும் தமிழகத்தில்? தமிழ்நாட்டில் யார் வந்தால் நல்லா இருக்கும், முன்ன இருந்தே வந்தால் தான் பரவாயில்ல. எதனால சொல்கிறீங்க? அவர் வந்தால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சௌரியம். பொம்பளைகளுக்கெல்லாம் டிக்கெட் இல்லாத காசு இலவாசமாக ஏற்றிட்டு போனாங்க. எங்களுக்கு வாயாப்புக்காரருக்கெல்லாம் 2000 கொடுத்தாங்க. பரவாயில்ல, அவங்க வந்தால் தான் பரவாயில்ல. ரொம்ப நன்றிங்க. ஆரம்பத்துல சீமான் மட்டும்தான். சீமான் தானா? இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சின்னத்துல 20 வயசுலேருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன். உதயசூரியனுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். உதயசூரியனுக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். நானே எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு மீதி ரெட்டையிலக்காரங்க என் வீட்டு பக்கமாக வர மாட்டாங்க. உதயசூரியன் தான் போட்டுக்கிறேன். அவன் தோத்தாலும் சரி, செவிச்சாலும் சரி, அங்கே தான் போட்டுட்டு இருக்கிறேன். எங்கள் ஆதரவு ஸ்டாலினுக்கு. எதனாலக்கா, என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு அதுதான், வேற ஒரு மாற்றம் இல்லை. இப்போ 2020 தேர்தல் வருதா, சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ இந்த எலெக்ஷன்ல யார் தமிழகத்தில் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இத்தனை நாளாக எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அவர் வந்தால் பரவாயில்லையா, மக்களுக்கு பொம்பளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். என்ன காரணம், எதனால சொல்றீங்க? எல்லாமே விலைவாசி அதிகமாக இருக்கு. அவர் அந்த 3 வருஷம் இருந்ததுலேருந்து பரவாயில்ல. அதனால எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு, டிவிக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அடுத்த எலெக்ஷன் தான் அவருக்கு போடலான்னு. இந்த டைம் எடப்பாடியார் வந்தால் பரவாயில்ல. 2020 சட்டமன்ற தேர்தல் இப்போ வருதுங்களா? இதில் இப்போ இருக்க தமிழகத்தில் யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள்? எடப்பாடியார். என்ன காரணம்? அவர் பண்ணியிருக்காரு, நல்லா எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவராக நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை. எடப்பாடியார் வந்தால் ஓகே. எடப்பாடியார் தான். காலகட்டத்தில் தமிழகத்தில் எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், அதிகாரிகள் நேர்மையாக இருக்கணும். அதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அது யார் எந்த ஆட்சி பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் சாயதில்லை. விஜய் தான் நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்?
புதுசா ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அமைச்சா நல்லா இருக்கும். யார் ஆட்சி நல்லா இருக்கும்னு விரும்புறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான். ஆமாம், என்ன காரணங்கண்ணா? இன்னும் பிடிச்சிருக்குது அவளுக்கு தான். ஓ, ரொம்ப நன்றிங்க ஐயா. கேட்கறே கண்டிப்பா. ஸ்டாலின் ஆட்சி அமைச்சா தான் நல்லா இருக்கும். அப்படி எதனால, என்ன காரணம்? அவன் எல்லாமே செய்யறபடி, செஞ்சுக்கிட்டு இருக்கிறபடி, செய்வ அப்படி. அதனால ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணா, உங்களோட ஆதரவு யாருக்கு? இது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஏரி தண்ணி கொண்டுட்டு வந்தவர், அவர்களெல்லாம் உபயோகத்துக்கு கொண்டது. விவசாயம் நல்லா இருக்குது. விவசாயம் இப்போ வறட்சி காலத்துலக்கு அதுக்கு ஒரு விரிவாக நடக்குது. அதனால நல்லா இருக்குது. மேட்டுக்காட்டெல்லாம் இப்போ மேட்டுக்காட்டெல்லாம் நெல் விளையுது. அப்புறம் இது அவர் இருக்காட்டி தானே இதெல்லாம் நடக்குது. 100 ஏர் திட்டம் வரங்காட்டி தானே இதெல்லாம் மேட்டுக்காட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ நிறையா இந்த வருஷம் எல்லாம் நிறையா வீட்டு சாப்பாட்டுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நல்லா சௌரியம் தானே. அவர் வந்தால் தான் இன்னும் நிறையா சௌரியம் நடக்கும். டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம் என்ன? நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அதனால அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். நீங்க எல்லாமே இருந்தாங்க. டிவிகே விஜய் வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாம் என்ன காரணம்? அவர் வந்தால் புதுசாக ஏதாவது பண்ணுவாருன்னு எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். மாற்றம் வந்தால் பரவாயில்ல, நல்லது. யாரோ விஜய் வந்தால் பரவாயில்லைங்க. விஜய் வந்தால் பரவாயில்லைங்க. என்ன காரணம் சொல்றீங்க? அவர் ஏதாவது நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். வந்தால் பரவாயில்லைங்க. நம்ம எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டலை என்ன காரணம்? எடப்பாடிக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு. நல்ல விஷயம். ஒன்றும் நம்ம எதிர்பார்க்கறதுல இல்லைங்க. அப்போதைக்கு என்ன இது வருதோ அன்னைக்கு போட்டுருவோம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனை பாருங்க சரியா இருக்கு. யார் வாங்கினா அப்போதைக்கு என்ன தோணுதோ அப்போ. ஆட்சி புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். விஜயனை வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? காரணம் என்னன்னா, ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெகுலராக மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது. எந்த மாற்றமும் தெரியல. விஜயனை வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றம் தெரியும். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்தினாங்க? ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? அதனால என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம்.